அவர் நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டினுள்ள அனைவருமே வாழும் முன்னே. அவங்க எல்லாருமே அவர் பின்னாடிதான். எத்தனையோ பேர் நினைப்பாங்க, ஆனா கடவுள் விட மாட்டான். இல்ல, கடவுள் அவர் பக்கம் இருக்காரு. அதனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன்பா 35 கோடி ரூபாய் நீ குடுக்குறிய ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஆளுக்கு மட்டும் 35 கோடி கொடுக்குறிய, அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு கொடுப்ப? அப்ப முதல்ல ரைடு பண்ணோம்னா உன் வீட்டுலதான் முதல்ல ரைடு பண்ணோம். செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு பண்ணோம், செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு பண்ணோம், எல்லா எம்எல்ஏ கிட்டயும் ரைடு பண்ணோம். மொத்த பேரையும் விடக்கூடாது, ரைடு பண்ணி இப்ப அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் முதல்ல பறிமுதல் பண்ணணும். வந்த உடனே அந்த 41 பேரு செத்தாங்கல்ல கரூர்ல, அப்பயே தூக்கி போட்டுருக்கணும் செந்தில் பாலாஜி. தப்பு பண்ணிட்டாரு இவர் விட்டு பார்த்தாரு, விட்டு பிடிக்கலன்னு வச்சு விட்டு பார்த்தாரு. ஆனா அவன் விட்டு பிடிக்கிற ஆளுகளாம் முதல்ல யார் யார் என்ன தவறுகள் செய்தாங்களோ டப்பு டப்பு டப்புன்னு தூக்கணும். மக்கள் மனசுல நீ இருந்தா நீ தானே வந்திருப்ப முன்னாடி. ஏன் மக்கள் மனசுல நீ இல்ல? எங்க கிட்ட இந்த கொள்ளை அடிச்சதுனால எங்க கிட்ட நீ இல்ல. அம்மா எப்படி, அம்மா ஆட்சி எப்படி? இனிமே இருக்குது. அவங்க அப்பா கத்தனா இருப்பாரு, ஐயோ என்ன கொலை பண்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க தூக்கின்னு போகும்போது கத்தனா இருப்பாரு. அப்பா ரொம்ப நியாயமா நடந்துக்கினாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க. இவனுங்களை சும்மா விடலாமா? நாட்டு தீவிரவாதிங்க இவனுங்க. மக்கள் பணத்தெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுனுக்கானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, மொத்த பேரை சாவடிச்சு போடணும். அப்படி நம்ம என்ன தூசு, நீ எல்லாம் தூசு, புரியுதா? அவர்கிட்ட நீங்க வாலாட்ட வச்சுக்கின வாழை ஒட்ட நறுக்கி எங்க போடணுமோ அங்க போட்டுருவாங்க. ஒழுங்கா இருந்து மரியாதையா. அது தவறான செயல். இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பார்க்கணும். ஆனா அந்த மாதிரி ஒரு செய்திருந்தா அது சட்டப்படி என்னவோ அது அரசு செய்யும். நான் எடுக்க மாட்டேன், எடுக்கிறவங்களே விட மாட்டேன்னு என் புள்ள சொல்லும் போது, என் விஜய் தம்பி சொல்லும் போது, அப்ப நீ கொள்ளை அடிச்சுனா உன்னை விட்டுருவாங்களா? மொத்த கொள்ளைக்காரங்களை தூக்கி உள்ள போடணும். மொத்த எல்லா எம்எல்ஏங்கெல்லாம் பணம் தேர்ந்து கொடுக்குற வரைக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா எல்லாருமே தூக்கி உள்ள போடு. மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டுக்கிறான். அவங்க என்ன சொல்றது, 6 மாசம் கேன்சல் பண்றது. ஊழல் பண்ண எம்எல்ஏ அத்தனை பேரும் உள்ள போயிடுவாங்க. பாவம், அவங்க குடும்பத்தையும் கெடுத்துறாதீங்க. நீங்க வாழ்றத பாருங்க, அவங்க குடும்பத்தையும் கெடுக்காதீங்க. ஊர்ல குடும்பத்துகளை கெடுத்து நீங்க வாழணும்னு நினைச்சிடாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சியை கவுக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இது பண்ணிட்டு, அப்படின்னு பார்த்தா அவங்க குடும்பத்துலன்னு மட்டும் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க மன்னர் ஆட்சிப்பா, அவங்கதான் வாழணும், அவங்கதான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஆனா நாங்க நினைச்சு நாங்க தூக்கின்னு வந்தோம். எப்படி? நாங்க மக்களா ஏற்பட்டு அவர் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டினுள்ள அனைவருமே வாழும் முன்னே. அவங்க எல்லாருமே அவர் பின்னாடிதான். யாரும் மத்தவங்க பின்னாடி போறவங்க இல்லை. 35 இல்ல 100 கோடி கொடுத்தா கூட எவனும் போக மாட்டான். எப்படி? 100 கோடி கொடுத்தா கூட எவனும் போக மாட்டான். 25 பேருக்கு 100 கோடினாக்கா அப்ப 2500 கோடி வேணும். அப்ப 2500 கோடிக்கு மேல அவன் வச்சிருக்க தோட்டத்துல ஒருத்தர் விலை பேசுறான். அப்ப விலை பேசுறவன சும்மா விடலாமா? தூக்கி போட்டு போடுங்கய்யா. ஏப்பா, ஆட்சியில நின்று இருக்கிறது சும்மா இல்லப்பா. நீ ஆட்சிக்கு சும்மா இல்ல, படு கஷ்டப்பட்டிருக்கிற. வெயிலையும் மழையிலையும் காத்துலயும் மக்கள்கிட்ட எப்படி பேசி எப்படி வரணும்ன்றது நீ பிள்ளையாடி. நீ உன் ஆட்சியை கவுக்க எவனாலையும் முடியும். கடவுள் ஒருத்த நினைச்சாதான் உன் ஆட்சியை கவுக்க முடியுமா கட்டி, மத்தபடி எவனால அசைக்க கூட முடியாது. இவர் வந்தாரு, ஆளே தெரியாத எல்லாரும் எம்எல்ஏவா ஆக்கினாரு. எல்லாரும் நீ போய் 35 கோடி கொடுக்குறியே, மக்கள் கிட்ட சுரண்டி தானே 35 கோடி கொடுக்குற செந்தில் பாலாஜியை விட்டு. அப்ப அவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும், எங்க கிட்ட சுரண்டி ஏன் மக்களுக்கு அதை செஞ்சிருந்தேன்னா நீ மக்கள் மனசுல இருந்திருக்க மாட்டியா? அப்ப நீ வந்திருக்க மாட்டியா? எவனுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்குற 35 கோடிய? 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் சொல்லி ஸ்டாலின் எங்க போனாலும் கல்யாணத்துக்கு, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் 6 மாசத்துல நீ வேணா செத்து வேணா போவேன். 6 மாசத்துல நீ செத்து வேணா போவேன். உனக்கு தான் நாங்க ஒப்பாரி வைக்கணும். இப்போ செந்தில் பாலாஜியோட ஆட்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, தாவேக்காவோட எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன், நீ ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. அவர் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க?
ஏன்பா 35 கோடி ரூபாய் நீ கொடுக்குறிய ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஆளுக்கு மட்டும் 35 கோடி கொடுக்குறிய, அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு கொடுப்ப சொல்லு? அப்ப எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்குது? அப்ப முதல்ல ரைடு பண்ணணும்னா உன் வீட்டுல தான் முதல்ல ரைடு பண்ணோம். செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு பண்ணோம், செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு பண்ணோம், எல்லா எம்எல்ஏ கிட்டயும் ரைடு பண்ணோம். மொத்த பேரையும் விடக்கூடாது. ரைடு பண்ணி இப்ப அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் முதல்ல பறிமுதல் பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். இவங்க வாங்கி இவங்க தலைமையில போட்டுக்கினே எங்க மக்கள் தலைமையில கடனை தூக்கி போட்டாங்க. நாங்க கஷ்டப்பட்டு சாவணும், இவங்க மட்டும் நல்லா சொகுசா ஏசி ரூம்ல வாழணும். நல்லதாப்பா இது? சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. அப்பயே செஞ்சிருந்தா இந்த தொல்லையெல்லாம் இல்லப்பா. அப்பயே புடிச்சிருக்கணும்ப்பா. இதை விட்டுட்டாருப்பா. அவர் ஆட்சிக்கு எப்போ உக்காந்தாரு இவங்களை எல்லாரையும் கொஞ்சம், அதாவது வந்து விட்டு பிடிக்கலான்னு விட்டு பிடிச்சிருக்காருப்பா. அம்மா எப்படி, அம்மா ஆட்சி எப்படி, அதேதான் இனிமே இருக்குது. அவங்க அப்பா கத்தனா இருப்பாரு, ஐயோ என்ன கொலை பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க தூக்கின்னு போகும்போது கத்தனா இருப்பாரு. அப்பா வந்து ரொம்ப நியாயமா நடந்துக்கினாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க. அப்பாலாம் நியாயமா நடக்கல, அவங்க அப்பாவும் நியாயமா நடக்கல, அந்த பால்டாயிலும் நியாயமா நடக்கல. ரொம்ப அநியாயம் பண்றாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. விஜய் அண்ணன் ஆட்சி அமைச்சு 50 நாள் ஆகுது. சரி, அவர் ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி சூப்பரா தான் நடத்திட்டு வராரு. எதிர்கட்சிகள்லாம் கடுமையா விமர்சனம் பண்றாங்க, ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை வளர்த்தி விட்டு வாழ விடாத பண்ணணும்னு சொல்லி, குடும்பத்தை நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவரை நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நினைப்பாங்க. ஆனா கடவுள் விட மாட்டான் இல்ல, கடவுள் அவர் பக்கம் இருக்காரு. அதனால வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள் மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிக்க வேண்டியதுதான். அவர் மனசுல எல்லாரும் இருக்கிறோன்ட்டு இருந்தா ஏன் நீ போய் ஓரமா உக்காந்துட்ட? அழகா வந்திருப்பல்ல. என்னமோ நீ இருக்கிற நீயே பேத்திக்கிற, நீயா பீத்திக்க கூடாது. மக்கள் மனசுல நீ இருந்ததுன்னா இந்த 2 கோடி மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த 2 கோடி மக்கள் யாரும் உனக்கு ஓட்டு போடல, சரியா? நீ ஏன் அப்படி இப்படின்னு வந்துதான் வந்து ஒரு 50 இடம் கூட வந்துட்ட, இல்லைன்னா வந்தே இருக்க முடியாது. கொண்டாரி எலெக்ஷன் வை 6 மாசம் கழிச்சு. இவரை வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஆட்சியில வந்த உடனே அந்த 41 பேர் செத்தாங்கல்ல கரூர்ல, அப்பயே தூக்கி போட்டிருக்கணும் இந்த செந்தில் பாலாஜி. தப்பு பண்ணிட்டாரு இவர் வந்து விட்டு பார்த்தாரு, விட்டு பிடிக்கலன்னு வச்சு விட்டு பார்த்தாரு. ஆனா அவங்க விட்டு பிடிக்கிற ஆளுகளாம் கிடையாது. முதல்ல வந்து யார் என்ன தவறுகள் செய்தார்களோ டப்புன்னு தூக்கணும். அப்பதான் அவங்க டப்புன்னு அடங்குவாங்க. ஆமா, ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியோட அறிவுறுத்தல் படிதான் இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பணம் அவங்க கையில எக்கச்சக்கமா இருக்குது. எங்கெங்க கொட்டணுமோ அங்கங்க கொட்டி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. எங்க கொட்டினாலும் ஒரு வேலைக்கு ஆகாது. விஜய் சாரோட ஆட்சி அமைஞ்சு ஒரு 50 நாள் கிட்ட ஆகுது. 50 நாள் ஆட்சி எப்படின்னா இருக்கு? சிறப்பாக தான் இருக்குது, நல்லா ஒரு சிறப்பாக தான் இருக்குது. குறை சொல்றதுக்கு எதுவும் பெருசா தெரியல. எதிர்கட்சிகள்லாம் இது 6 மாசம் தாங்காது, 6 மாசத்துல இது ஆட்சி கவுந்துரும் சொல்லி சொல்றாங்க. அது தவறான ஒரு அறிக்கை. அவருக்கும் வாய்ப்பு பார்க்கணும், எப்படி பார்க்கணும். இப்போ செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து ஒரு 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கும் 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க விஜயோட ஆட்சி கவிழ்க்கிறதுக்காக. அதை எப்படி நான் பார்க்குறேன்? அது வந்து தவறான செயல். இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பார்க்கணும். ஆனா அந்த மாதிரி ஒரு செய்திருந்தா அது வந்து சட்டப்படி என்னவோ அது வந்து அரசு செய்யும் அந்த வேலையை. ஏன்னா திமுக குடும்பத்தை தவிர வேற யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அப்படி ஒண்ணு ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் வரலாம், சாமானிய மக்கள். இல்ல அவங்க செய்யற செயல் மொத்தமே அப்படிதான் இருக்கு. அது சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாம் பார்ப்பாங்கல்ல. மத்திய அரசு இருக்கு, சமூக நலன் இருக்கு, மூத்த அரசியல்வாதிகளா இருக்காங்க, எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சு இவரோட ஆட்சியை கவுக்குறதா வந்து அது சாத்தியம் கிடையாது. அது தவறான ஒரு எண்ணம். அது சாத்தியம் இல்லை. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி கூட்டணி வச்ச மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டாலின் மேல வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லா எனக்கு பிடிக்கும். ஆனா ஆட்சி கவுக்கணுன்றது தவறான முடியும். அது தவறு. மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க, அவரும் வந்து மக்களுக்கு செய்யணும். பெண்கள்லாம் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. சொன்ன வாக்குறுதி அவரு காப்பாற்றணும், அவருக்கு டைம் கொடுக்கணும். சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவாருன்னு சொல்றீங்க? கண்டிப்பா செய்வார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு 2 வருஷம் பார்க்கணும்ல. அது மத்திய அரசு கூட அவர் வந்து இணக்கமா இருந்தாருன்னா அந்த சாத்தியம் அவர் கண்டிப்பா இருக்கு. ஆட்சி எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கு சார். நல்லா ஆட்சி நடத்துறாரு. இது என்னைக்கும் நீடிக்கணும். இந்த ஆட்சி நல்லா நடத்துறாரு, சூப்பரா இருக்குது. ஒயின் ஷாப்பும் மூடிட்டாரு முக்காவாசி. எவ்வளவு நல்லது. நிறைய போதைப் பொருள் எல்லாம் பிடிச்சிருக்காரு. இதுவே ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போற இடம் ஃபுல்லா மக்கள் மனசுல நான் தான் இருக்கேன்,
ஆட்சி யார் ஆனாலும் நான் தான் மக்கள் மனசுல இருக்கேன்னு நான் தான் சொல்லின்னு இருப்பாரு. அந்த நான் தான்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் மனசுல நீ இருந்தா நீ தானே வந்திருப்ப முன்னாடி. ஏன் மக்கள் மனசுல நீ இல்ல? எங்க கிட்ட இந்த கொள்ளை அடிச்சதுனால எங்க கிட்ட நீ இல்ல. எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் பேசியிருக்காங்கன்னா இன்னொரு 20 எம்எல்ஏ வாங்கினா மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும், ஆமா. ஆட்சியை கவுக்கவும் முடியும். ஏன்பா 35 கோடியா? அதுக்கு மேல கோடி கோடி வச்சிருக்கதோடு தான் அந்த 35 பேரை 25 பேரை வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. 10,000 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு, எப்படி சொல்லுவாரு? 35 தான் இருக்குதுன்னு சொல்லி சரி, 35 கோடி எப்படி வந்தது உனக்கு ஒரு எம்எல்ஏ கொடுக்க? அப்ப 25 எம்எல்ஏக்கு என்ன ஆச்சு? கணக்கு போடு. அப்ப நீ எங்க இருந்து எடுத்த சொத்தை தானே எடுத்து நீ அவ்வளவு தூரம் நீ பண்ற மக்கள்கிட்ட இருந்து எடுத்த சொத்தை தானே நீ பண்ண தகுமா? இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஆட்சி பண்ணினா யாரு உனக்கு ஓட்டு போடுவா? இந்த 50 ஓட்டு கூட 50 இடம் வந்தது கூட வந்து வரமாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்யவும் கூடாது. அந்த மாதிரி செய்யாதீங்க தயவு செய்து. ஒருத்தரை வாங்குறதுன்னா பெரிய விஷயமா? 35 கோடி கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்க எங்க இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அரெஸ்ட் பண்ணாதான் அவங்க எல்லாம் வந்து அடங்குவாங்க. அவங்கள வெளியே விட்டா இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ராசா வந்து விஜய் அவர்களை வந்து அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டசபையில் நாதாரி முதல்வராக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதுக்கு யாரு நாதாரி? இவர் நாதாரியாமா? அவர் நல்லவராமா? அப்படிதான். ராசா வந்து ரொம்ப நல்லவர், இவர் நாதாரி. எப்படி இருக்குது பாரு கதை. ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கின்னு அடுத்தவங்கள மோசம் பண்ணி அநியாயம் பண்ணிக்கின்னு இப்படியெல்லாம் வாழ்றவன் நல்லவன். நாட்டை காப்பாற்றணும் எல்லாம் பொறுப்பையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் நாதாரி ஆயிட்டாராம்மா. எப்படி கதை? நல்லாதான் இருக்குது கதை. நீங்க சொல்ற கதை சூப்பரா இருக்குது. ராசாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ராசா வந்து வாயை முடின்னு கம்முன்னு இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பறிபுதல் பண்ணிடுவாங்க. ஆமா, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் தான் நீ வச்சிருக்கிற. ஒருத்தருக்கு தேவையான சொத்து என்ன? ஒரு காரு, ஒரு வீடு. அதுக்கு மேல தான் அவங்ககிட்ட இருந்து புடுங்கணும். ராசா அவர்கள் வந்து அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்துல வந்து இப்போ நாதாரி வந்து முதல்வராக உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு. விஜய் அவர்களை நாதாரின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களே கொந்தளிக்கும். நாதாரி நீ சொல்லிட்டு நீ வெளியே வந்து நீ நின்னு பாரு, நீ என்ன கெதி ஆவற? நீட்டு சும்மா நீ வச்சிருக்க பணத்தால நீ நல்லா இருக்கிற, இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற. இல்லைன்னு வச்சுக்க உன்னை நாஸ்தி பண்ணிடுவாங்க மக்களே. ஏன்னா அவர் தொடர்ந்து இது போன்ற கீழ்த்தரமான விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? ஒண்ணுமே சாதிக்கலையே. ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்க மாட்டேன்றாரு. அவங்கள வந்து ஒரு தண்டிச்சா மாதிரியும் தெரியல. ஏன்பா பஸ்ல ஒருத்தன் பக்கத்துல நின்னான்னு சொல்லிட்டு பட்டுன்னு அடிச்ச. இப்ப போய் விஜய் அண்ணன் பஸ்ல ஏறி உக்காஞ்சாரு, நீ போய் பஸ்ல ஏறி உக்காஞ்சுன்னு போற. என்னப்பா ஈவன் டேக் பாலிசியா? சொல்லு பாப்போம். இது என்ன? இது எனக்கே ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யற. அன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது நீ அதெல்லாம் செஞ்சதுன்னா மக்களோட மக்களா நீ போயிருந்தீனாக்கா இன்னைக்கு நீ எங்க மனசுல நீ இருக்கிறன்னு நாங்க சொல்லலாம். இன்னைக்கு நீ எங்க மனசுல இல்லாதது காரணமே நீ மக்களோட மக்களா இல்லைன்னா அர்த்தம். உதயநிதி வந்து விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி பொதுவெளியில பேசுறாரு, அது எப்படியா பாக்குறீங்க? உதயநிதி வந்து விஜயோட பர்சனல் லைஃப்பை பத்தி வெளியில பேசுறாரு, தப்பு இல்லையா இது? சொல்லுங்க. எல்லா லைஃப்லயும் ஒரு பர்சனல் லைஃப்ல இருக்கதான் செய்யுது, இல்லாமலாம் இல்ல. அவங்க முதல்ல திரும்பி பார்க்க சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது முதல்ல திரும்பி பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்கள சொல்லுங்க, சரிங்களா? அவரை வந்து சொல்றதுல அர்த்தமே கிடையாது, நியாயமே கிடையாது. சும்மா தேவையில்லாம அவங்க குடும்பத்தை பத்தி பேசி என்ன சாதிக்க போறீங்க? ஒண்ணுமே சாதிக்கல, இது வரைக்கும் ஒண்ணுமே சாதிக்கல. 6 மாசம் கழிச்சு ஒருவேளை எலெக்ஷன் வந்தா யாரு ஜெயிப்பாங்க? இவர் தான் வருவாரு, வின்னர் இவர் தான். யாரு சொல்லணும்? இவர் தான் வருவாரு. யாரு சொன்னாலும் சரி டிவிக்கே தான் வரும். நாங்க வந்து என் பிள்ளைய பார்த்து தான் ஓட்டு போட்டோம். இந்த ஏரியாவுக்கு தாமுன்னு வந்தாங்க. ஆனா அவரோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஏரியா உள்ள இருக்கிறவங்களே வைக்கல, அவரா பார்த்து எங்கெங்க இருந்து எடுத்துரும். நம்மள மாதிரி ஏழை மக்களை தான் எடுத்தாந்து வந்து எம்எல்ஏவா ஆக்கினாரு. அவர் யாருன்னே தெரியாது. ஆனா நாங்க விசிலு நினைச்சு என் பிள்ளைய நினைச்சாலும் நாங்க ஓட்டு போட்டோம். அப்ப அவர் விட்டுருவாரா? எங்களை விட மாட்டாரு, மக்களை விட மாட்டாரு. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். மொத்த கொள்ளைக்காரனுங்களை தூக்கி உள்ள போடணும். எல்லா எம்எல்ஏங்கெல்லாம் பணத்தை ஏற்றாந்து கொடுக்குற வரைக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா எல்லாருமே தூக்கி உள்ள போடு. மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டுக்கிறான். அவங்க என்ன சொல்றது? 6 மாசம் கேன்சல் பண்றது. நாங்க கூடணுமா மொத்த பேரை காலி பண்ணுவோம்னு சொல்லு, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து 35 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க ஒரு எம்எல்ஏ, தாவேக்கோட எம்எல்ஏ கிட்ட. அவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. ஒரு எம்எல்ஏ 35 கோடி ரூபாய் ஆட்சியை கவுக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு அடிச்சிருப்பாங்க?
கோடி கோடி அடிச்சிருப்பாங்க, செம கோடி அடிச்சிருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விடலாமா? நாட்டு தீவிரவாதிங்க இவனுங்க. மக்கள் பணத்தெல்லாம் சுரண்டி சாப்பிட்டு நிற்கிறானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, மொத்த பேரை சாவடிச்சு போ. அவரு சும்மா சொல்லி நிற்கிறாரு, மக்கள் மனசுல யாரு இருக்கிறாங்க தெரியல அவருக்கு. சும்மா கொள்ளாடிக்கிறதுக்குன்னு சொல்லி நிற்கிறாரு எல்லாருக்கிட்டையும். மறுபடியும் வந்து அவரே பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போலான்னு பாக்குறாரு. திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. இந்த 30 ஆண்டுக்கு விஜய் தான் இருப்பார். இப்போ வந்து இந்த 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் ஸ்டாலின் சொன்னார்லக்கா, அதுக்கு வந்து இப்போ 3 மாசத்துல இன்னும் எலெக்ஷன் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம். நம்ம எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இடைத்தேர்தல் வந்து அவர் ஜெயிப்பாருங்களா? அண்ணன் தான், எங்க விஜய் அண்ணன் மட்டும்தான் ஜெயிப்பாருப்பா. 6 மாசத்துல ஆட்சி கவுந்தாலும் விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பாரு, வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல ஸ்டாலின் நிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. நிக்கட்டுமே, திருப்பி அவர் மண்ணை கவட்டுமே, நிக்கட்டும், திருப்பி மண்ணை கவட்டும். அப்புறம் ஐயோ அம்மானு இன்னும் எல்லா இடத்துலயும் போய் ஒப்பாரி வைப்பாரு. அப்புறம் சுடுகாட்டுல தான் போய் ஒப்பாரி வைப்பாரு. சட்டசபையில வந்து விஜயண்ணா வந்து அப்பாவை காணோம்னு ஒரு குதிச்சு வச்சுட்டு வந்தார். அதுக்காக உதயநிதி என்ன சொன்னாருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை காணோம் என்று மனைவி ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி நீ பேச தகுமா? நீ அவர் அப்பாவை காணனாக்கா நீ பண்ண குற்றச்சாட்டுங்களை நீ பேசலன்னு சொல்லவும் அவர் வாய் திறந்தாரு. நீ எதுக்கு அவரை போய் பேசலன்னா? பேசிட்டாருல, பேசுறதுக்கு பதில் சொல்லு. செங்கல்பட்டு கோர்ட்ல பொண்டாடிய காணனா அது லைஃப், அவங்க குடும்ப லைஃபியா? நீ என்ன அதுல வந்து குறுக்கிடுற? சொல்லு, பால் டாயிலா நீ? ஒரு நடிகைக்காக பால் டாயில் குடிச்சாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவருக்கு பேர் பட்ட பேர் பால் டாயில். ஆமா. இன்னும் உங்க அப்பாவை காணன்னா உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. அப்போ என்ன பண்றது? தாத்தா கதையை எடுத்தலாம். உங்க தாத்தா முதல் பொண்டாடி கட்டி முத்த பெத்தாரு. அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டுறாரு, அப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டுறாரு, வாழ்க்கைக்காக ஒரு பொண்டாடி கட்டாரு. அதெல்லாம் எங்க போய் சொல்றது? வயசாகி வந்து இவரை இந்த கல்யாணம் பண்ணா இவர் ஆட்சி ஆளுவார்னு சொன்னாங்க. வயசாகி ஒரு பொண்ணை கட்டிக்கினாரு. அப்போ உன்னெல்லாம் என்னயா சொல்றது? அவரை பத்தி பேச உனக்கு என்னயா இருக்கு? எதனா இருக்குதாயா? பேசலாமாயா? இதெல்லாம் வந்து குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதுப்பா. நீ பேசினா என்ன பண்ணுவாரு? உன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஊர் இருக்குது. பேசாத அந்த மாதிரி. இதை பேசணுமோ அதை பேசு. அவர் அப்பாவை காணனாக்கா உங்க அப்பாவை காணமைங்க. நீ வந்து எதிர்கட்சி தலைவனா வந்தா ஒழுங்கா வாயை பொத்தின்னு உட்கார்ந்துருக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நீ வரலன்னு தெரிஞ்சு போச்சு. அது திருப்பி பேசி யாரையும் மனசை புண்படுத்தாத. யார் மனசையும் புண்படுத்தல நீ நல்லா இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதலமைச்சர் ஆனதை வந்து ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களாலும் ஏத்துக்க முடியலையோ? ஏத்துக்கும்னா விஷம் குடிச்சு சாவு. கல்யாண வீட்டுக்கு போனாலும் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. வேற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் ஒப்பாரி வச்சுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? வேற உங்களால வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. இந்த மாதிரி 108 இடம் வந்து அடிச்சு தூக்கின்னு வந்திருக்கிறாரு தம்முலன்னுட்டு. அதுவும் ஆளே தெரியாத ஏரியாக்கெல்லாம் ஆளுங்களை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதை யாராலையா செய்ய முடியும்? என்ன தூசு, நீ எல்லாம் தூசு. புரியுதா? அவர்கிட்ட நீங்க வாலாட்ட வச்சுக்கின வாழை ஒட்ட நறுக்கி எங்க போடணுமோ அங்க போட்டுருவாங்க. இன்னும் வந்து கொள்ளை அடிக்கலாம், ஊர் மக்களை சாவடிக்கலாம் வராத. சாவடிக்கிறது போதும். இது வரைக்கும் வாழ்ந்தது போதும். திமுக தனிச்சு நின்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் அம்மாஞ்சலிக்கு வாய்ப்பு இல்லை. அம்மாஞ்சலிக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் வருவாருன்றதோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு வேற திருப்பி பண்ணினே இருக்கிறார். இப்ப இருக்கிற அடிச்ச கொள்ளையெல்லாம் எத்தனை வந்து கெட்டினால சேர்க்கறியா? இதுவும் வந்துடுச்சு எங்களுக்கு. புரியுதா? அடிச்ச கொள்ளைய எவ்வளவு அடிச்சு நான் எடுக்க மாட்டேன், எடுக்கிறவங்களையும் விட மாட்டேன்னு என் புள்ள சொல்லும் போது, என் விஜய் தம்பி சொல்லும் போது, அப்ப நீ வந்து கொள்ளை அடிச்சுனா உன்னை விட்டுருவாங்களா? 4 வருஷம் 5 வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கலாம் உன்னோட ஆட்சி வருதா இல்ல அவரோட ஆட்சி வருதான்னுட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அமைதியா போயிடுங்க, பிரச்சனையே வளர்த்தாதீங்க. பிரச்சனை வளர்த்தா நம்ம கிட்ட இருக்குதுன்னு ஆனீங்கன்னா அதோட பலனை நீங்க தான் உள்ள போயிடுவாங்க. இருக்கிற ஊழல் பண்ண எம்எல்ஏ அத்தனை பேரும் உள்ள போயிடுவாங்க. பாவம், அவங்க குடும்பத்தையும் கெடுத்துறாதீங்க. நீங்க வாழ்றத பாருங்க, அவங்க குடும்பத்தையும் கெடுக்காதீங்க. ஊர்ல குடும்பத்துங்களை கெடுத்து நீங்க வாழணும்னு நினைச்சிடாதீங்க. வேணாம். நீங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க, அவங்க பாட்டுல அவங்க வேலையை பாக்குறாங்க. அவ்வளவுதான். மற்ற வேலைக்கு நீங்க குறுக்க வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை அதிகமாயிடும். ஆமா. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 50 நாள் கிட்ட ஆகுது. அவரோட ஆட்சி எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா பண்றாரு. பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் பண்றாங்க. இல்ல, எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, நிறைய குற்றங்கள் நடக்குது. எதிர்கட்சி இருந்தா விமர்சனம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நடக்க முடியுமா? நல்லா தான் பண்றாரு. ஊர்ல இது வரையும் ஊர் ஜனங்க பஸ் இல்லாம எவ்வளவு அவசரப்படுதுங்க, கஷ்டப்படுதுங்க பஸ் இல்லாம.
இப்போ எவ்வளவு ஊர்ல பஸ் இல்லாம இருக்கு. இப்பதான் பஸ் போகுது. அப்ப 20 வருஷம் ஆச்சு என்ன பண்ணிக்கலாம். இப்போ 6 மாசத்துல ஆட்சி கவுந்துருன்றாங்க, அது எப்படி? அதெல்லாம் கௌரவம். அவரோட ஆட்சி எப்படின்னா இருக்கு? ரொம்ப நல்லபடியா இருக்குது சார். எங்களுக்கு இந்த ரோடு வசதி தான் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி வசதி வியாபாரிகளுக்கு நிறைய பாதிக்குது. அவங்களுக்கும் பாதிக்குது, எங்களுக்கும். வியாபாரிங்க வந்தால் தான் எங்களுக்கும் வருமானம் வரும். என்ன இந்த குதிரை பேரம் வந்து அநியாயத்துக்கு பண்றாங்க. இப்போ ஆட்சியை கழிக்கிறதுக்கு குதிரை பேரம் பண்றாங்க. அது நல்லபடியா முடியாம இருக்கணும். விஜயை தொடர்ந்து நிற்கணும். இல்ல 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கவராது சார். அதுல அதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏக்கே வந்து 35 கோடி கொடுத்து விலை கொடுத்து வாங்குறதா வந்து செந்தில் பாலாஜியோட ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். அதை எப்படி நான் பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி ஏற்கனவே வந்து 10 ரூபா பாட்டிலே நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அவங்க கையில எல்லாம் கோடி கணக்கில் இருக்குது. கொள்ளையடிச்ச பணமே இருக்குது. அதெல்லாம் மக்கள் கையில் எடுத்துட்டு வந்து விஜய் சேர்ப்பான என் கையில நம்பிக்கை இருக்குது.